53 ஆண்டுகளாக இயங்கி வரும் அரியலூர் அரசு கலைக்கல்லூரியில் அடிப்படை வசதிகள் எதுவுமின்றி மாணவர்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அரசு இதனை கவனத்தில் கொள்வதில்லை எனவும் மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது பற்றி பார்க்கலாம். அரியலூர் அரசு கலைக்கல்லூரி கடந்த 1965ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. 67 ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியில் தற்போது 3000 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரியில் 1000 பேர் படிக்கும் போது என்ன வசதிகள் இருந்ததோ அதே வசதிகள்தான் தற்போது 3000 மாணவர்கள் படிக்கும் போதும் இருப்பதாக மாணவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு கலைக்கல்லூரியில் சுற்றுப்புறமும் தூய்மையாக கிடையாது. அதே மாதிரி அடிப்படை வசதின்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இது அரசு ப்ரைவேட்டுக்கும் அரசுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே ஏதோ சரி நிறைய பேர் கிராமப்புறத்துலேருந்து வரதால் அவங்கள்ட்ட பண வசதி இல்லாததால் தான் இந்த காலேஜில் படிக்கிறாங்க. மற்றபடி இங்கே சுற்றுச்சூழலும் சரி அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது இந்த காலேஜில். முக்கியமாக குடிக்கிறது கூட தண்ணி கிடையாது இங்கே காலேஜில். ஆசிரியர்கள் பயன்படுத்திய கழிவறையை தடுத்து அங்கு வகுப்பறை செயல்படுவதாகவும் கல்லூரியின் சுற்றுச்சூழல் மிக மோசமாக இருப்பதாகவும் கூறும் மாணவர்கள் கல்லூரி வளாகத்திற்குள் மாடுகள் மேய்வதே இதற்கு சாட்சி என்கின்றனர். போதுமான கட்டட எதுவுமே கிடையாது. நெருக்கடியான கட்டடத்தை தான் மாணவர் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் பொருளியல் துறையில் ஆசிரியருடைய கழிவறையை தான் மாணவர்கள் கட்டிடமாக பயன்படுத்தி படிச்சுட்டு இருக்க சூழ்நிலை உருவாகி நடந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கேவலப்பட வேண்டிய விஷயம். எந்த ஒரு கல்லூரியிலுமே சரி இந்த நிலைமை கிடையாது. குறிப்பாக சொல்ல போனால் அரியலூர் அரசு கல்லூரி போதுமான வசதி இல்லாதனால நெருக்கடியான சூழ்நிலையில் ஒரே கிளாஸில் ஆசிரியர் கல்லூரியில் குறிப்பாக ஒரு 30 மாணவர் உட்கார முடியாமல் நின்றுட்டு படிக்கின்ற சூழ்நிலை உருவாகிருக்கு. 50 ஆண்டுகள் கடந்து செயல்படும் இந்த கல்லூரியில் கட்டடங்கள் மிக மோசமான நிலையில் உள்ளது. எப்போது இடிந்து விழுமோ என்ற அச்சத்துடனேயே மாணவர்கள் நாட்களை கடத்துகின்றனர். கழிவறை, குடிநீர் உட்பட எந்த வசதியும் இல்லை என்று குமுறும் மாணவர்கள் அரசு ஏனோ இதனை கருத்தில் கொள்வதில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர். இங்க யூஜி மட்டும்தான் பிஏ இங்கிலீஷ் இருக்குது. அதுக்கு பிஜி கோர்ஸ் எதுவும் இல்லை. அது இருந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் கல்வியுமே இங்கே யூஜி மட்டும்தான் இருக்குது. பிஜி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடிப்படை வசதிகளுமே இங்கே கொஞ்சம் கம்மி தான். தண்ணி சில நாள் வரும், பல நாள் வராது. குடிக்கிற தண்ணி எப்பயாச்சும் தான் வரும். கொஞ்சம் தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணுற பொண்ணுங்க ஒரு பாட்டில் தண்ணி தூக்கிட்டு வரதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. பெயரளவிற்கு மட்டுமே செயல்படும் அரியலூர் அரசு கலைக்கல்லூரி மீது அரசு கூடுதல் கவனம் செலுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி மாணவர்கள் சிரமமின்றி படிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே மாணவர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. கல்லூரியை பற்றி தமிழக அரசோ இந்த பகுதி எம்பி எம்எல்ஏவோ யாரும் கவலைப்படுவதில்லை. வேறு வழியின்றி எல்லா மாணவர்களும் கல்லூரியில் படிக்க வருகிறார்கள். இதைவிட சிறந்த கல்லூரி இந்த பகுதியில் இருந்தால் இந்த அரசு கலைக்கல்லூரி காணாமல் போய்விடும் என்பதை அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும். நியூஸ் 18 செய்திகளுக்காக அரியலூரிலிருந்து நான் கலைவாணன்.